கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்புவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. அப்ப கரெக்டா அன்போட அம்மா வராங்க. அன்பு, என்னாச்சு? எதுக்காக இப்படி இருக்க? எதுவும் நடந்து போகல. எல்லாருக்குமே ஒரு நேரம் காலம் ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி உனக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதவே நினைச்சிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காத. நீ வேக்கப் ஆக நீ ஆனாதான் நீ ரொம்பவே ஹாப்பியா இருக்க முடியும் அன்பு. நான் சொல்றத கேளுன்னு சொல்லி எவ்வளோ வலுப்படுத்தினாலும் அன்புக்கு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தமாவே இருக்கு. நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை எல்லாமே வச்சிருந்தேன் தெரியுமா? அந்த நம்பிக்கை எல்லாமே இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சுமா. அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, விட அன்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். இல்லம்மா, எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. மனசு முழுக்க அவ்வளோ வேதனையா இருக்கு. ஒர்க்கர்ஸ்க்கு சரியா சம்பளம் கொடுக்க முடியாம நான் திணறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அன்பு, ஒரே நிமிஷம்னு சொல்லிட்டு இப்ப அன்போட அம்மா நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. அன்பு, இந்தா இத நீ வச்சுக்கோன்றாங்க. மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் எதுக்காகன்றாங்க. இங்க பாருடா, பெத்த தாய்க்கு புள்ள இப்படி கண் கலங்கி நின்றுட்டு இருந்தா யாராலுமே பார்க்க முடியாது. உனக்கு எந்த விதத்திலயும் நான் சப்போர்ட்டா இருப்பேன், எப்பவுமே இருப்பேன். இந்த ஒரு விஷயம் கிடையாது, எல்லா விஷயத்திலுமே நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ கவலைப்படாம இத நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இத கேட்ட அன்புக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. அம்மா, நீங்க எனக்கு எல்லா விதத்திலயுமே இந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கிறத நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப நன்றி. யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் அம்மா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும்னு சொல்றாங்க. என் பையனை பத்தியும் தெரியும், அவனுடைய தொழிலோட சுத்த பத்தத்தை பத்தி எனக்கு தெரியும். இந்த உலகமே உனக்கு எதிரா நின்றாலும் எப்பவுமே உனக்கு உறுதுணையா இந்த அம்மா உன் கூடவே இருப்பேன். எதை நினைச்சோம் நீ கவலைப்படாம இருடான்னு சொல்றாங்க. அம்மா, ரொம்பவே தேங்க்ஸ்மா. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அன்பு பேசிட்டு இருக்க. கரெக்டா அங்க ராஜேஸ்வரி வராங்க. என்ன அன்பு, உன்னுடைய பொறுப்புல ஒட்டுமொத்தமா பிசினஸ விட்டா கடைசியில இப்படி நாசமா போயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமான்னு சொல்லி பேசுறாங்க. உடனே கார்த்திக் பாட்டி, என்ன பாட்டி, அன்பழனி இப்படி எல்லாம் விஷயம் நடந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேய், நீ கொஞ்சம் வாயை மூடுடா. எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னாலாம் நீங்க யாரும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். இப்போ இருக்கிற 2 கோடி கடன் மட்டும் இல்லாம ஸ்டாஃபுங்களுக்கு இப்ப நம்ம பணத்தை குடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்றது? எதுவுமே தெரியாம நான் ரொம்பவே குழப்பத்துல இருக்கேன். அன்பு, இது எல்லா பிரச்சனைக்கும் நீதான் ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ராஜேஸ்வரி. அத்தை, என்னுடைய பாட்டி வீட்ல எனக்கு கொடுத்த சொத்து அது எல்லாமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மதிப்பு தான். அந்த சொத்தை நான் உங்களுக்கு தரேன். அதை வச்சு என்னுடைய பையன் கடனை நான் அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அவன் மனசை நோகடிக்காதீங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி சந்தோஷமா மான் மாதிரி துள்ளி குதிச்சு வீட்ல இருக்கிறவன் இப்படி முடங்கி போயிருக்கான். அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாம பிசினஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை குத்தி கிழிக்காதீங்க. உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பையனுக்கு என்னுடைய நகை கொடுத்துருக்கேன். அந்த நகையை வச்சு ஸ்டாஃபுங்களுக்கு பணத்தை கொடுப்பான். அந்த லேண்டை வித்து நான் கொடுக்குறேன். அந்த கடனை அவன் கிளியர் பண்ணிடுவான். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? விடுங்க அத்தை. எப்ப பாரு பணத்துக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மனுஷங்களுக்கும் கொடுங்க அத்தை. ஒரு முறை சோர்ந்து போய் ஏதோ ஒரு பிசினஸ்ல அவனுக்கு ஒரு தப்பு நடந்தது. அதுக்காக அதவே குத்தி காட்டி அவன் மனசை நோகடிக்க வேண்டாம். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அன்போட அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. உடனே, அம்மா, இவங்களுக்கு இதேதான் வேலை, விடுமா. ஏதோ கொஞ்சம் நஞ்சு சொத்தை வச்சுக்கிட்டு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கா. அவ பையனை தலை நிமிர வைக்கிறாளாமே. வைக்கட்டும், விடுங்க. எனக்கும் சந்தோஷம்தான், விடுங்கம்மா, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராஜசேகர் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அன்பு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. விடுப்பா, யாரு என்ன சொன்னாலும் உனக்கு உறுதுணையா எப்பவும் நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் யாருக்காகவும் கண் கலங்காத. உன் அம்மா எப்பவுமே உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க இப்படி பேசுறத கேட்க
எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா கண்மணி மேல நான் அவ்வளோ உயிரா இருந்தேன். கண்மணி என்னை இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்றாங்க. ஏன்டா, அந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? மனசுக்கு ஒரு மாதிரி பாரமா இருந்தது. கம்பெனிய சீல் வச்சதும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம என்னுடைய மனசு கண்மணிய தான் தேடிச்சு. நான் அவ இருக்கிற ஏரியாவுக்கு போனா ஒரு டீ கடையில உட்கார்ந்துட்டு பணக்காரங்க அவங்க திமிர காட்டுவாங்க. அதுக்கான தண்டனையா தான் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பத்தி அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கா. அத நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. இவளாம் இப்படி பேசினா, இவளாம் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமா இருந்ததுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க அன்பு வந்து. உடனே அன்போட அம்மா வந்து, கண்மணி அப்படி பேச வாய்ப்பே இல்ல. அவ அப்படி பேசியிருக்க மாட்டா. எனக்கு அவள பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்டா. அவ வேற ஏதோ ஒரு விஷயத்த பேச போய் அத நீ வேற எதுவாவது தப்பா புரிஞ்சிருப்பேன்றாங்க. இப்ப கூட பாத்தீங்களாம்மா, அவளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இல்லம்மா, நான் நல்லா தெளிவா கேட்டேன்றாங்க. சரி அன்பு, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி நீ மறுபடியும் எப்படி கம்பேக் கொடுக்கறியோ அத பத்தி யோசி. கண்மணி உனக்கான பிரச்சனை என்னன்றத அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இத பத்தி பேசாத. முதல்ல இத வச்சு என்னென்ன மூவ் பண்ணணுமோ அத பண்ணுன்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அன்பு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப கண்மணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாம கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தேன்மொழி வந்து கேக்குறாங்க, என்ன உன் புருஷனுடைய பிசினஸ் இந்த அளவுக்கு வந்து மோசமா போய் சீல் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறியா கண்மணின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஏன் வருத்தப்படணும்? என்னை பத்தி கவலைப்படாதவங்கள பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குன்றாங்க. என்னதான் இருந்தாலும் உன் புருஷன் இல்லையா? அவரு இந்த அளவுக்கு வந்து மன உளைச்சல்ல இருக்காங்க. உன்னுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படலாம். எதுவா இருந்தாலும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியாவது பேசு கண்மணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏன் பேசணும்? எனக்கு என்ன பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? என்னாலலாம் அவர்கிட்ட பேச முடியாது. அவருடைய பாட்டி தான் அவருக்கு முக்கியம்னு சொன்னாங்கல்ல. அவங்க பாட்டி அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே பார்ப்பாங்க, செய்வாங்க. நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரொம்பவே ரூடா பேசுறாங்க. இங்க பாரு, நான் எத பத்தியும் கவலைப்படல. என்னுடைய பிசினஸ எப்படி நானு நல்லபடியா கொண்டு போகணும், இத பத்தி மட்டும் தான் என்னுடைய எண்ணமாவும் இருக்கு. திங்கிங்காவும் இருக்கு. இனி அத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கண்மணி ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே வாசுகி வந்து தேன்மொழி கிட்ட, அவ அந்த விஷயம் கேட்டதுல இருந்தே டல்லா தானே இருந்தா. ஆமாமா, அப்படிதான் இருந்தா. அவளுடைய புருஷன் மேல அவ உயிரே வச்சிருக்கா. இப்ப வீகோவுக்காக அவங்க பிரிஞ்சு இருந்தாலுமே கண்மணிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவளால ஏத்துக்கவே முடியல. ஒருவேளை அவ பக்கத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனையை எப்படியாவது சுமூகமா தீர்த்து வச்சிருப்பா. என்ன பண்றது? கடவுள் இப்படி ஒரு ட்விஸ்ட்ட குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, யாருமே எதிர்பார்க்கல இல்லன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மா, கவலை விடுங்க. நான் இருக்கேன்ல. நான் போய் அன்பு சார் கிட்ட பேசி பார்க்குறேன். அவர்கிட்ட பேசினா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். எப்படியாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்கன்ற எண்ணம் நம்பிக்கை இருக்கு. அதனால கேட்கறதுல எந்த தப்பும் இல்லன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஏதோ தேன்மொழி, நீ வந்து கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் எடுக்கிற. அது நல்லபடியா அமைஞ்சா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நாளைக்கு காலையில முதல் வேலையா நான் இதை செய்றேன். நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு தேன்மொழி அங்கிருந்து போயிடுறாங்க. அன்புக்கா, என்னெல்லாம் யோசிச்சாலுமே கண்மணி பேசின ஒவ்வொரு விஷயம் மட்டும் அப்படியே ஞாபகத்திலே இருக்கு. உன் மேல அவ்வளோ உயிரா இருந்த. உனக்காக எல்லாரையுமே விட்டு கொடுத்து நீதான் என் வாழ்க்கை, நீதான் என் சொந்தம்னு சொல்லிட்டு நீதான் எனக்கு எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீயும் என்ன முட்டாளாக்கிட்டல்ல. என்ன நீ இந்த அளவுக்கு சீப்பா நினைப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி பயங்கர கோபத்துல வந்து அன்பு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தேன்மொழி அன்பை தேடி போறாங்க. அன்பு வெளியே கார்டன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம கண்மணி கூட சுத்தி இருக்கிறது ஞாபகம் வந்தது. என்ன, நீயா? உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னை தூது அனுப்பியிருக்கலாம். என்ன, நான் எப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு என் தொழிலை இழந்து இப்படி உட்கார்ந்துருக்கேனோ அதுக்கு வந்து சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தியான்றாங்க. என்ன சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்மணியை பத்தி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தா நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பார், போதும் நிறுத்து. நீ எப்படிப்பட்டவ, அவ எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரியும். நான் மனசு ஒடிஞ்சு வந்திருக்கும் போது 2 பேரும் சேர்ந்து எப்படி எல்லாம் பேசுனீங்கன்றத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்.
அவளுக்கு ரொம்பவே குஷியா இருக்கு போலன்றாங்க. சார் நீங்க எப்ப வந்தீங்க? ஏன் நீங்க 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தீங்களே! அப்பவே நான் வந்துட்டேன்றாங்க. ஐயோ! சார் நாங்க பேசிட்டு இருந்தது வேற ஒரு விஷயத்த பத்தி. நானு முதல்ல வீட்டு வேலை செஞ்சிருந்தேன். அவங்க பேரு கோடீஸ்வரி. அவங்க என்னுடைய சம்பளத்த குடுக்காம ஏமாத்துனாங்க. அத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பதான் கண்மணி அப்படி ஒரு டயலாக் சொன்னா. உங்களலாம் அவ பார்க்கவும் இல்ல. உங்ககிட்ட அத பத்தி பேசவும் இல்ல. அவ உங்கள மீன் பண்ணி சொல்லல. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. நீ அவளோட ஃப்ரெண்டு தானே! அவளுக்கு நீ தூது போவ. உனக்கு அவ தூது போவா. உங்க மிடில் கிளாஸ் புத்தி இதுதான் எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் போதும் சார் நிறுத்துங்க. கண்மணி உங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. உங்க பிசினஸ் இப்படி ஆகுமே நினைச்சு ஃபீல் பண்ணா. என்னதான் அவளுக்கு உங்க மேல கோபம் இருந்தாலும், அன்பு கண்டிப்பா இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அவ ஃபீல் பண்றத தாங்க முடியாம ஏதோ உங்களுக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தா. என்ன மிடில் கிளாஸ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் என்ன நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் கூட உங்கள ரொம்பவே உயர்வா நினைச்சேன். நீங்க இந்த அளவுக்கு சீப்பா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அத கிளாரிஃபை பண்ணிட்டு ஏதோ ஒரு உதவியா இருக்குமேன்னு சொல்லலான்னு வந்தா, என்ன ஓவரா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தேன்மொழி கோவப்பட்டு பேசுறாங்க. இங்க பார் உங்களால வர்ற உதவி எதுவும் எனக்கு தேவை கிடையாது. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போன்றாங்க. நீங்க இந்த அளவுக்கு டவுன் ஆகி இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை வெண்ணிலாவா இருக்கலாம். அவளோட சதியில நீங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு உங்க வாழ்க்கைய நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. அத விட்டுட்டு வெட்டி, வீரப்பு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. தேன்மொழி பேசினத நினைச்சு ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அன்பு. யோசிச்சுட்டும் இருக்காங்க அன்பு. என்ன பதில் பேசுறது? என்ன ஏதுன்னு தெரியாம அன்பு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. நம்ம எல்லார பத்தியும் யோசிச்சோம். இது சதின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா இது வெண்ணிலா செஞ்சிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. அவளால மட்டும் தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். இப்படி கிரிமினலா யோசிக்க முடியும். ஆனா இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொன்னா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அன்பு? சொல்லு அன்புன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆதாரத்தோட நம்ம வெண்ணிலா தப்பு பண்ணான்றத நிரூபிச்சு பிசினஸ ஒட்டுமொத்தமா அவ காலி பண்ணிட்டா இல்ல. பாட்டிக்கு அந்த வெண்ணிலாவோட உண்மையான சுயரூபத்தை நம்ம தெரிய வச்சே ஆகணும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காங்க அன்பு. இப்ப அன்பு என்ன செய்ய போறாங்க? வெண்ணிலாவோட ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் ராஜேஸ்வரி பாட்டிக்கு தெரிய வைப்பாங்களாம். அப்படியே ஒருவேளை அன்பு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு ராஜேஸ்வரி பாட்டி கிட்ட சொன்னாலும் அத ராஜேஸ்வரி பாட்டி நம்பி வெண்ணிலாவை ஒட்டு மொத்தமா வெறுப்பாங்களா? இல்ல அன்போட பிளான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா புதுசா ஒரு கேம் பிளே பண்ணி அன்புவ அவங்க வலைக்குள்ள கொண்டு அன்புவ காதலிக்க வெண்ணிலா வைப்பாங்களா? ஒட்டுமொத்தமா கண்மணிய அன்பு கிட்ட இருந்து வெண்ணிலா பிரிப்பாங்களா? இதெல்லாம் நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.